வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் வாரத்திலே கிறிஸ்மஸை குறித்ததான சிந்தனைகளை தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலே காபிரியேல் தூதன் மூலமாக வந்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா சமயங்களிலும் எல்லாருக்கும் உற்சாகத்தை தருகின்ற வாக்குத்தத்தம் இது. என்ன காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பயத்தை போக்குகின்றது. கிறிஸ்மஸ் என்றாலே பல தடவைகள் சொல்லப்பட்ட வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஆம், பல காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறோம், பயப்படுகின்றோம். எதிர்காலத்தை நினைத்து, எல்லா காரியங்களையும் நினைத்து, இப்படி ஆகிவிடுமோ, இந்த தேவைகள் சந்திக்கப்படுமோ, வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இப்படி பலவிதமான கவலைகள் நம்மை பயமுறுத்துகின்றன. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது, கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, பயத்தை நான் போக்கி விடுவேன். இரண்டாவது காரியம், நம் மனதிலே நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள். கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய குழப்பங்களை நான் நீக்குவேன். யோசேப்பு குழப்பத்திலே இருந்தார், சந்தேகத்திலே இருந்தார். என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்த பொழுது ஆண்டவர் அவரை, ஆவியானவர் அவரை சரியாக வழிநடத்தினார். ஆம், கிறிஸ்மஸ் நமக்கு என்ன சொல்லுகின்றது? நம்மளுடைய சந்தேகங்களை, நம்மளுடைய குழப்பங்களை எல்லாம் கிறிஸ்மஸ் நாட்கள் நீக்க முடியும் என்று உணர்த்துகின்றன. மூன்றாவதாக, சரியான பாதை காட்டுகிறது என்பதை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வான சாஸ்திரிகள் தங்களுடைய முயற்சியிலே ஆரம்பத்திலே தேடி வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை நட்சத்திரத்தின் மூலமாக வழி நடத்தினார். அன்பானவர்களே, பல காரியங்களை நாம் நம்முடைய முயற்சியில் ஆரம்பித்திருக்கலாம். ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சரியாக வழி நடத்துவார். என்ன செய்ய வேண்டும், என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? காத்திருக்கின்றீர்களா? தெரியாமல் விழிக்கின்றீர்களா? ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை சரியான பாதையில் நடத்துவேன். நான் உங்களை என்னிடத்தில், என்னுடைய பிரசன்னத்திற்கு கண்டிப்பாய் கொண்டு வருவேன். அன்பானவர்களே, பயத்தை போக்குகிறது, சந்தேகங்களை நீக்குகிறது, சரியான பாதை காட்டுகின்றது. விளைவு என்ன? மிகுந்த சந்தோஷம். மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் செய்தியை சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே அவர்கள் பயந்தார்கள். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு பாலகனை பார்த்துவிட்டு உற்சாகமாக, சந்தோஷமாக சென்றார்கள். ஆம், கிறிஸ்மஸ் நாட்கள் யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கின்றது. இந்த எதிர்பார்ப்போடு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் பயத்தை ஆண்டவர் நீக்குவார், என் சந்தேகங்களை, குழப்பங்களை ஆண்டவர் நிவர்த்தி செய்வார், சரியான பாதை காட்டுவார். எனவே நான் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடுவேன். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு
புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.